ஒரு நார்மல் ஸ்பேஸ்ல லைட் வச்சீங்கன்னா இப்படி தெரியும். பட் அதே லைட் எடுத்து ஸ்மோக் புகையில வச்சீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு அற்புதமான சாஃப்ட் க்ளோ. ஸ்மோக் எப்படி லைட்டை இவ்வளவு அற்புதமா காட்டுது? இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் பீம் ஸ்ட்ரைட்டா டிராவல் ஆகும், பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் இந்த ஸ்மோக் இருக்கிற பாட்டில்ல பாக்கும்போது ஸ்மோக் பாத்தீங்கன்னா சின்ன பார்ட்டிகல்ஸ்னால தயாராகி இருக்கும். சோ இதுல ஜெனரலா பார்த்தோம்னா ரெண்டு சைஸ் ரேஞ்ச்ல பார்ட்டிகல்ஸ் நம்ம சொல்லலாம். 1 to 1000 நானோமீட்டர் சைஸ்ட் அண்ட் above 1000 நானோமீட்டர் சைஸ்ட். சோ இந்த லைட் பீம்ஸ் டிராவல் ஆகி அந்த 1 to 1000 நானோமீட்டர் சைஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மேல ஹிட் ஆகும்போது அந்த லைட் பீம் பல டைரக்ஷன்லயும் அன்இவனா ஸ்கேட்டர் ஆகுது, செதறுது. இப்படி ஸ்கேட்டர் ஆகும்போது நம்ம கண்ணை நோக்கியும் ஸ்கேட்டர் ஆகுறதுனால இப்போ அந்த லைட் பீமை நம்ம கண்ணால பார்க்க முடியும். இந்த பினாமினாக்கு பேரு தான் டிண்டால் எஃபெக்ட். இதே லைட் ரேஸ் இந்த 1000 நானோமீட்டர் சைஸ்க்கு மேல உள்ள பார்ட்டிகல்ஸ் மேல ஹிட் ஆகும்போது அது எல்லா டைரக்ஷன்லயும் ஈவனா ஸ்கேட்டர் ஆகும். அந்த லைட்டோட வேவ் லென்த்லயும் எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லாம ஸ்கேட்டர் ஆகும். இப்படி ஈவனா ஸ்கேட்டர் ஆகுறதுனாலதான் அந்த பார்ட்டிகல்ஸே க்ளோ ஆகுற மாதிரியும் டோட்டல் அந்த ஸ்மோக் க்ளோ ஆகுற மாதிரியும் நம்ம கண்ணுக்கு அப்பியர் ஆகுது. லைட்டோட வேவ் லென்த்லயும் எந்த ஆல்ட்ரேஷனும் நடக்காதனால நம்ம கொடுக்குற அதே கிரீன் கலர்ல தான் அந்த க்ளோ நமக்கு தெரியுது. இந்த பினாமினாக்கு பேர் தான் மீ ஸ்கேட்டரிங். சோ இந்த டிண்டால் எஃபெக்ட் அப்புறம் மீ ஸ்கேட்டரிங்கோட கம்பைன்ட் எஃபெக்ட்னால தான் நமக்கு அந்த அற்புதமான சாஃப்ட் க்ளோ கிடைக்குது. இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி இன் டச் வித் நோ பவுண்ட்ஸ்.